என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பிப்ரவரி மாதம் 1 தேதி அன்று உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் இப்போதான் இந்த வருஷம் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. ஆண்டவருடைய கிருபையினால் ஜனவரியை முடிக்க உதவி செய்தார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நிறைய எதிர்பார்ப்போடு கூட, அல்லது உங்கள் வாழ்க்கையிலே சில காரியம் நடக்காததினால், அல்லது ஏன் இது நடந்தது என்று, அல்லது என் வாழ்க்கையில் தாமதமாயிருச்சுன்னு சொல்லி கலக்கத்தோடு சோர்வோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையாக யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை படிக்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இயேசு மரியாளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் இந்த வார்த்தையின்படியே நாம் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாறுவோம். விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். நமக்கு நல்லா தெரியும், ஒரு 3 குறிப்புகளை இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, மரியாள் மார்த்தாள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம். என்ன நடந்தது? 2 பேருடைய அந்த காரியம் என்ன? என் சகோதரன் மரிச்சிட்டார், நீர் மாத்திரம் இங்கே இருந்தினால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே அப்படின்னு 2 பேரும் ஆதங்கத்தோடு சொல்றாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்லா தெரியும், இந்த அற்புதத்தை செய்ய போகிறார். ஏற்கனவே அவருக்கு தெரியும், அவர் மகிமையை வெளிப்படுத்த போகிறார். பாருங்க, அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு இப்பொழுது வந்து இந்த குடும்பத்தை சந்திக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசியுங்கள், நீங்களும் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. ஆனால் விசுவாசிக்க முடியுமா? விசுவாசிக்க இந்த சூழ்நிலையில விசுவாசிக்க முடியுமான்னு கேட்கிறீங்களா? இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்துல 3 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக யோவான் 11ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். யோவான் 11:6, அவர் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்தில் பின்னும் 2 நாள் தங்கினார். நமக்கு தெரியும், லாசரு வியாதிப்பட்டு விட்டான் என்ற உடனே இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த செய்தியை கேட்ட உடனே, வியாதி என்ற செய்தியை கேட்ட உடனே அவர் உடனடியாக வராமல் 2 நாள் தாமதமாக்குகிறார். இப்போ அடுத்த செய்தி வந்து விட்டது, அவன் மரித்து விட்டான். இப்போ 4 நாள் தாமதமாக போகிறார். அப்படின்னா ஏறக்குறைய 6 நாட்கள் கழித்து அங்கே போகிறார். தாமதம் ஆயிருச்சே, இப்பவுமா விசுவாசிக்கிறது? முடிஞ்சு போச்சே, இப்பவுமா விசுவாசிக்கிறது? மரித்து அடக்கம் பண்ணி விட்டோமே, இப்பவுமா விசுவாசிப்பது? இவ்வளோ லேட்டாக வந்தா எப்படி, என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை நீங்கள் கூட இன்னைக்கு முடிஞ்சு போனதுக்கப்புறம் விசுவாசிச்சு என்ன பிரயோஜனம்னு கேட்குறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு அது தாமதமாக இருக்கலாம். உங்கள் பார்வைக்கு தேவன் ரொம்ப டிலே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது தாமதம் அல்ல, அதுதான் சரியான நேரம். நீங்க தாமதித்தாலும் விசுவாசியுங்கள், தாமதமானாலும் உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. தாமதிக்கிறாரே, 2 நாள் ஆயிடுச்சே, 4 நாள் ஆச்சே, அவருடைய தாமதம் நமக்கு ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்தாது. எனவே தாமதித்தாலும் நீங்கள் விசுவாசியுங்கள். இரண்டாவதாக இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். லாசருவை சாகாம காப்பாத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? இப்பதான் பாதகமான சூழ்நிலை ஆயிடுச்சே. முதல்ல சொன்னேன், தாமதமானாலும் விசுவாசியுங்கள். இரண்டாவது, இங்கே எல்லாமே பாதகமாகிவிட்டது, சூழ்நிலை பாதகமாய் இருக்கிறது, இப்பவும் விசுவாசியுங்க. சூழ்நிலை பாதகமானதுக்கு அப்புறம் விசுவாசிச்சு என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஏதோ அங்க துடிச்சுக்கிட்டு இருக்குது உயிர் அப்படின்னா கூட ஏதாவது ஒரு நன்மை நடக்கும்னு நம்ம யோசிக்கலாம். எதுக்குமே சாத்தியம் இல்லை, எதுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? பாதகத்திலும் தேவனை விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரியும், மோசேக்கு விரோதமாக அந்த கோத்திர பிதாக்கள் முறுமுறுக்கிறார்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆரோனை முன்னால நிறுத்துறாரு அப்படின்னும் போது பாருங்க, அந்த ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கும்படி ஆண்டவர் மகிமைப்பட்டார். எல்லாருடைய கோள்களை காட்டிலும் இந்த ஆரோனின் கோல் துளிர்விட்டதே. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க, எல்லாமே காஞ்சு போயிடுச்சு, பாதகமாயிருச்சு, இதுக்கு மேலே என் கோல் துளிர்க்காதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் உங்கள் கோலை துளிர்விட வைக்க கர்த்தர் இன்னைக்கும் வல்லவராக இருக்கிறார். தாமதித்தாலும் விசுவாசியுங்கள். இரண்டாவதாக, பாதகமானாலும் விசுவாசியுங்கள். மூன்றாவதாக, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை படிக்கிறேன். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். மார்த்தாலும் மரியாளும் 2 பேரும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. நீர் இங்கே இருந்திருந்தீரானால்
என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்துட்டார். அப்போ இப்போ வந்துட்டாரே, இப்போ எதுவும் அவரால் அற்புதம் செய்ய முடியாதா? இப்போ சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. எப்படி பிரதர்? காலதாமதம், ரெண்டாவது முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்ன பிரயோஜனம்? இயேசு வந்துட்டார்னா அந்த இடம் சாதகமான இடமா மாறிடுச்சு. இயேசு வந்துட்டார்னா அந்த சூழ்நிலை சாதகமாக மாறிவிட்டது. இயேசு வந்துட்டாரே, கல்லறைக்கு முன்னாலே இயேசு வந்து நின்றுட்டாரே, நிச்சயமாக சூழ்நிலை சாதகமாக மாறும். பிரியமானவர்களே, மரித்து போன பாதகமான நம்பிக்கையற்ற உங்கள் சூழ்நிலையில் இன்னைக்கு இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவே நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் போதும். மரித்து 4 நாள் ஆன அந்த லாசருவை, நாருமே என்று சொந்த சகோதரி சொன்ன அந்த லாசருவை தேவன் மறுபடியும் உயிரோடு எழுப்பி மகிமைப்பட்டார்னா, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். அவர் மகிமைப்படுவார். பாதகமான சூழ்நிலை இப்போ சாதகமாகிவிட்டது. எப்படி? இயேசு வந்துட்டார். உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்துட்டாரா? இன்னைக்கு இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பாதகமோ இயேசுவை கூப்பிடுங்க, வருந்தி கூப்பிடுங்க, வாங்கன்னு சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க, என்னுடைய அலுவலகத்துக்கு வாங்க, என் பிஸ்னஸ்க்கு வாங்க, அன்றே என்னுடைய தோற்றுப்போன என் படகுக்கு நீங்கள் வாங்க. பாதகமான அல்லது தாமதமான எந்த இடத்திலும் இயேசு வருவார் என்றால் அந்த இடம் சாதகமாகும். நம்ம தேவை என்ன தெரியுமா? நான் வந்துட்டேன்ல, விசுவாசின்னு சொல்கிறாரு, நம்ம விசுவாசிப்போம். இயேசுவை சாதகத்திலும் விசுவாசிப்போம், பாதகத்திலும் விசுவாசிப்போம், தாமதத்திலும் விசுவாசிப்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு இந்த வசனத்தையே மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வையுங்கள். கர்த்தர் காரியங்களை பார்த்து கொள்வார். நாம் விசுவாசிப்போம், அவருடைய மகிமையை காண்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, விசுவாசத்தோடு உங்கள் சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே, விசுவாசத்தோடு எங்கள் வாழ்க்கையில் அந்த மகிமையை பார்க்க இந்த மாதம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம் அப்படின்னு பல நேரம் நாங்கள் உங்களுக்கே ஆலோசனை சொல்கிறோம். எங்களை மன்னிச்சிருங்க. எத்தனையோ நேரங்களில் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்வதற்கு நாங்கள் அநேக நேரங்களில் விட்டு கொடுக்காம, ஆண்டவரே, நாங்கள் முறுமுறுத்து லேட் ஆயிடுச்சு, இது செத்து போச்சு, இதுக்கு மேலே நடக்காதுன்னு சொல்லி நாங்களே அவ்விசுவாசத்துக்குள்ளே போயிடுறோம். எங்களை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நீங்கள் கொடுத்த வார்த்தையின்படியே இந்த நாளில் யார் யாரெல்லாம் பாதகமான சூழ்நிலையில், தாமதமான சூழ்நிலையில் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்காங்களோ, ஆண்டவரே, நீங்கள் அந்த இடத்துக்கு வாங்கப்பா, நீங்கள் வாங்க. செத்து போனதுன்னு நினைக்கிற அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க. ஆண்டவரே, காஞ்சு போச்சுன்னு நினைக்கிற அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க. கோலா மாறிடுச்சே, இதுக்கு மேலே துளிர்க்காதேன்னு சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க. இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருடைய அவ்விசுவாசமும் மாறி ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தர் இந்த வார்த்தையினால விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த குடும்பத்துக்குள்ள காணப்படுகிற எல்லா பாதகமான சூழ்நிலையும் தாமதமான சூழ்நிலையும் நீங்க வந்ததுனால சாதகமாய் மாறிவிட்டதற்காக நன்றி. ஆண்டவரே, நீங்க வந்ததுனால நீங்க இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போறீங்க. இந்த மாதம் உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு மகிமையின் மாதமா மாறட்டும். நாங்க விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று அறிந்திருக்கிறபடியால் ஆண்டவரே, நாங்க எல்லாரும் சொல்றோம், நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. அந்த மகிமையை அந்த மாசம் பார்க்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. இந்த பிப்ரவரி மாதம் எங்கள் கண்கள் அந்த மகிமையை பார்க்கட்டும். எங்க கண்கள் கர்த்தர் செய்கிற அந்த கிரியையை பார்க்கட்டும். ஆண்டவரே, இந்த மாசத்துல உங்க பிள்ளைங்க நன்மையை காணட்டும் நான் ஜெபிக்கிறேன். வேலை செய்கிற பிள்ளைகளுடைய வேலையை ஆசீர்வதியும், தொழிலை வர்த்திக்க பண்ணும், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் கிருபையும் தாரும். எல்லா வியாதி பலவீனங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க, நாச மோசங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. கிருபையினால் உங்க பிள்ளைகளை பலப்படுத்தி ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க நாளுக்கு நாள் ஆண்டவரே உங்க அன்பில் வளர கிருபை தாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் உங்க பிள்ளைங்க சுதந்தரித்துக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா எதிர்வல்லமைகளையும் கடிந்து ஜெபிக்கிறேன். இந்த மாதம் உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா வாழ, எல்லா தேவைகளையும் ஆச்சரியமாய் சந்திக்கப்பட ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் ஒரு ஜெயத்தின் மாதமாய் இருக்கட்டும் என்று ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி கேட்கிறோம். நீர் அப்படியே செய்யும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.